டெலிகிராமின் சிஇஓ பாரிஸில் கைதானதன் பின்னணி என்ன? வாருங்கள் பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சமூக வலைதளங்களில் ஒன்றான டெலிகிராம் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக இயக்குநரும் நிறுவனருமான பவேல் துரோவ் பாரிஸில் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து டெலிகிராம் தளத்திற்கு சிக்கல் எழுந்தது. டெலிகிராம் தளத்தை போதைப்பொருள் கடத்தல் மற்றும் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல் புகைப்படங்களை பரப்புவது போன்ற சமூக விரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்ததன் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டெலிகிராம் தளத்தை பற்றி பலரும் அறிந்திருப்பார்கள். அதன் நிறுவர் பவேல் துரோவ் ரஷ்யாவில் பிறந்தவர். தனது குழந்தை பருவத்தை இத்தாலியில் கழித்தவர். பிரான்ஸ், ரஷ்யா, கரிபியா தீவுகளான செயின்ட் கிட்ஸ் மற்றும் நேவிஸ் மட்டுமல்லாமல் ஐக்கிய அரபு நாடுகளிலும் குடியுரிமை பெற்றவர். இவர் அஜர்பைஜானில் இருந்து பிரான்ஸ் வந்தபோது கடந்த சனிக்கிழமை பாரிஸ் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டு 4 நாட்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு விடுதலை செய்யப்பட்டார். இவர் 5 மில்லியன் யூரோக்கினை பிணைத் தொகையாக செலுத்தவும் 2 வாரத்திற்கு ஒருமுறை காவல் நிலையம் வந்து செல்லவும் பாரிஸ் நீதிமன்றத்தால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கைது நடவடிக்கை குறித்து டெலிகிராமில் பதிவிட்டிருப்பதாவது: ஐக்கிய ஐரோப்பிய சட்டத்திற்கு கட்டுப்படுத்தப்படுவதாகவும் அதன் உள்ளடக்கம் தொழில் தரம் மற்றும் தொடர்ந்து அது மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஐரோப்பாவுக்கு அடிக்கடி பயணம் மேற்கொள்வதில் மறைக்க எதுவும் இல்லை என்றும் பதிவிடப்பட்டுள்ளது. துரோவ் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் டெலிகிராம் செயலி குறித்த பின்னணி. டெலிகிராம் என்பது ஒருவருடன் ஒருவர் உரையாடல் மேற்கொள்ள குழு அரட்டைகள், பெரிய சேனல்கள், அதிக நபர்களை ஒரு குழுவில் அனுமதித்து அதன் மூலம் தகவல்களை பகிர்வதற்கான ஒரு தளமாக செயல்படுகிறது. டெலிகிராமில் மக்கள் ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் அதில் அந்த சேனல் தகவல்கள் அல்லது செய்திகளை ஒளிபரப்ப முடியும். மெட்டாவின் வாட்ஸ்அப் போன்ற போட்டியாளர்களைப் போல் அல்லாமல் டெலிகிராமில் குழு அரட்டைகள் 2 லட்சம் பேர் வரை அனுமதிப்பது இதன் சிறப்பம்சமாக கூறப்படுகிறது. இதுவே வாட்ஸ்அப் என்று எடுத்துக்கொண்டால் அதிகபட்சமாக 1024 பேர் மட்டுமே ஒரே நேரத்தில் குழு அரட்டையில் இணைய முடியும். இந்த நிலையில் டெலிகிராம் அதிக அளவிலானோர் பங்கேற்கும் குழு அரட்டைகளில் தவறான தகவல்கள் எளிதில் பரவுவதாக நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். டெலிகிராம் பயனர்களுக்கு அவர்களின் தகவல் தொடர்புகளுக்கு எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்ஷனை வழங்குகிறது. ஆனால் இந்த வசதி தானாகவே இயங்காது. பயனர்கள் தேவை என்று நினைத்தால் அவர்களது டெலிகிராம் சேனலில் வைத்துக் கொள்ளலாம். அதே வேளையில் இது குழு அரட்டைகளின் போது பயன்படாது. இது சிக்னல் மற்றும் ஃபேஸ்புக் மெசேஜ் போல அல்லாமல் எதிராக செயல்படுகிறது. காரணம், ஃபேஸ்புக் மெசேஜில் அரட்டையின் போது என்கிரிப்ட் செய்யப்படுகின்றன. குழு அரட்டைகள் மற்றும் சேனல்கள் போன்ற டெலிகிராம் தளத்தில் புகழ்பெற்ற அம்சங்கள் அனைத்துமே எண்ட்-டு-எண்ட் செய்யப்படுகின்றன. அதாவது டெலிகிராம் நிறுவனத்தால் அவற்றின் உள்ளடக்கங்களை அறிய முடியும் என்று டொராண்டோவின் சிட்டி சான்லாட் பல்கலைக்கழகத்தின் மூத்த ஆராய்ச்சியாளர் ஜான் ஸ்காட் ரெய்ண்டல் கூறியுள்ளார். டெலிகிராமில் ரகசிய அரட்டை வசதி மட்டுமே எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்ட் செய்யப்பட்டுள்ளது. டெலிகிராம் செயலி 950 கோடிக்கும் அதிகமான பயனர்களை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. உலகிலேயே பிரான்ஸ் நாட்டில் இந்த செயலி அதிகம் பேரால் பயன்படுத்தப்படுவதாகவும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பணியாற்றும் அதிகாரிகள் பலரும் இதனை பயன்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த செயலியை சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் பயங்கரவாதிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பயன்படுத்தியதாக பிரான்ஸ் புலனாய்வு அமைப்புகள் கண்டுபிடித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு துரோவ் மற்றும் அவரது சகோதரர் நிக்கோலாய் இணைந்து டெலிகிராமை அறிமுகப்படுத்தினர். டெலிகிராம் செயலியை உருவாக்குவதற்கு முன் துரோவ் ரஷ்யாவில் மிகப்பெரிய சமூக வலைப்பின்னலான விக்டோடாண்டே என்ற செயலியை நிறுவினார். ஆனால் 2011 மற்றும் 2012ஆம் ஆண்டின் இறுதியில் மாஸ்கோவை உலுக்கிய மிகப்பெரிய மக்கள் போராட்டத்திற்கு பிறகு ரஷ்ய அரசின் ஒடுக்குமுறைக்கு நிறுவனம் ஆளானது. அதன் பிறகு 2013ஆம் ஆண்டு உக்ரைனில் நடந்த கிளர்ச்சியில் பங்கேற்ற பயனர்களின் தனிப்பட்ட தரவுகளை ஒப்படைக்குமாறு நிறுவனத்திடம் கோரப்பட்டது. ஆனால் துரோவ் 2014 ரஷ்ய அதிகாரிகளின் அழுத்தத்திற்கு பிறகு விக்டாண்டோ நிறுவனத்தின் இருந்த தனது பங்குகளை விற்றுவிட்டு அவரும் நாட்டை விட்டு வெளியேறினார். துபாயில் தலைமை அலுவலகத்தை கொண்டு டெலிகிராம் செயலி இயங்கி வருகிறது. இதற்கிடையே டக்கர் கார்சன் ஏப்ரல் மாதம் நடத்திய நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடுநிலையான தளத்திற்கு சிறந்த தேர்வாக டெலிகிராம் இருப்பதாக
த்ரௌ பேசியிருந்தார். த்ரௌ கைதானது ஏன்? சட்டவிரோத செயல்களை செய்ய டெலிகிராம் மூலம் அனுமதிக்காத த்ரௌ மீது பிரான்ஸ் அதிகாரிகள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தனர். மேலும் தொடர் விசாரணை முடியும் வரை பிரான்சில் இருந்து வெளியேறவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்யும் புகைப்படங்களை பகிர்வது, போதைப்பொருள் கடத்துதல் உதவும் தளமான டெலிகிராம் இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மேலும் சட்டத்துறையால் சில தகவல்கள் மற்றும் ஆவணங்கள் கோரப்பட்ட போது அதனை டெலிகிராம் கொடுக்க மறுத்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முதற்கட்டமாக சட்டவிரோத பண பரிவர்த்தனைகளுக்கு வழிவகுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 5 லட்சம் யூரோ அபராதம் விதிக்கப்படும் என்றும் வழக்கறிஞர்கள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. முதற்கட்ட தகவல் பதிவு என்றால் பிரான்ஸ் நாட்டை பொறுத்தவரை குற்றம் நடந்திருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் ஏற்றுக்கொண்டு நீதிபதி அடுத்த கட்ட விசாரணையை தொடர்வதற்கு கால அவகாசம் அளிப்பதாகும். த்ரௌ கைதுக்கு ரஷ்ய அரசு அதிகாரிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது அரசியல் உள்நோக்கம் கொண்ட நடவடிக்கை என்றும் தங்களது கண்டனத்தில் கூறியிருக்கின்றார்கள். மற்ற தளங்களை ஒப்பிடுகையில் டெலிகிராம் பாதுகாப்பு குறைபாட்டை கொண்டிருப்பதாகவும் விதிமுறைகளில் தளர்வு மற்றும் சட்டவிரோத கருத்தாக்கங்களுக்கு இடமளிப்பதாகவும் பிரான்ஸ் அரசு தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்துள்ளது. முன்னதாக 2022 ஆண்டே ஜெர்மனி நாட்டு விதிகளுக்கு எதிராக செயல்படுவதாக டெலிகிராம் நிறுவனத்திற்கு $5 மில்லியன் அபராதமாக விதிக்கப்பட்டது. இதுபோல கடந்த நவம்பர் மாதம் பள்ளிகளில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடுதல், நாஜி ஆதரவாளர்கள் குறித்த தகவல்களை ஒப்படைக்க தவறியதாக பிரேசில் கடந்த ஆண்டு டெலிகிராமுக்கு தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.